வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 8th கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், at what points in the interval closed interval 0, 2 pi does the function sin 2x attain its maximum value? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு sin 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 2 pi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் எப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்டர்வலையும் வந்து நமக்கு ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்துட்டு f dash of x f double dashலாம் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்று போட்டிருப்போம் இல்லையா, மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அந்த மெத்தடில் போடலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்கும் போது நமக்கு வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி தான் நம்ம இதோட மேக்ஸிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது தெரியலை அப்படின்னு சொன்னால் அதில் பாருங்கள். 2 வீடியோஸுமே வந்து ஷார்ட்ஸ் தனித்தனியாக போட்டிருக்கோம். சாதாரணமாக மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே போல் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மெத்தடில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f dash of x sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க ஒரு 2 கிடச்சிரும். அடுத்தது நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 into cos 2xன்னு எழுதலாம். இது வந்து f dash of x. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், f dash of x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 2 cos 2x equal to 0ன்னு வரும். இதுலேருந்து cos 2x equal to 0ன்னு எழுதலாம். இப்போது cos 2x equal to காஸோட எந்த வேல்யூக்கு வந்து 0 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா cos 90 வந்து 0. காஸ் வந்து 90 டிகிரிக்கு வந்து நமக்கு 0 வரும். இப்போது இந்த காஸ் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னாக்க 2x equal to pi/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா, நமக்கு இங்கே கொடுத்துருக்குற இன்டர்வல் என்னென்னு பாருங்கள், 0லேருந்து 2 pi வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து x equal to 2x equal to pi/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போது காஸோட 90 டிகிரியா, அப்போ இந்த இடத்துல தான் வந்து 90 டிகிரி cos 90 இருக்கும்போது நமக்கு வந்து 0 கிடைக்கும். அதே போல் திரும்ப இங்கே நமக்கு 270 வரும் இல்லையா, cos 180 வந்து என்ன வரும், -1 வந்துடும். cos 0 வந்து நமக்கு 1ன்னு வேல்யூ தெரியும். அதே போல் 90க்கு வந்து 0ன்னு தெரியும். ஓகே, 180க்கு வந்து -1, cos 270 வந்து திருப்பி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 0லேயும் பை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 180 வந்து பை அப்படின்னு எழுதலாம். அப்போ காசுக்கு 0லேயும் பையிலையும் வந்து வேல்யூஸ் வந்து 1 and -1 வரும். ஆனால் இந்த 90 டிகிரிலேயும் 270 டிகிரிலேயும் 0. 90 டிகிரியை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா pi/2ன்னு எழுதலாம். 270 டிகிரியை நம்ம வந்து 3pi/2ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ பாருங்கள், இது வந்து pi/2னா என்ன அர்த்தம், 1pi/2ன்னு எழுதலாமா. அப்போ 1pi/2லேயும் 0, 3pi/2லேயும் 0. ஓகே, அதாவது pi/2, 3pi/2, அடுத்தது 5pi/2, 7pi/2. இது எல்லாத்துலேயுமே காசோட இது எல்லா வேல்யூமே நமக்கு என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ இங்கே நமக்கு வந்து 0 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் வந்து 0லேருந்து 2 pi 360 டிகிரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த இன்டர்வல் போது பார்க்கும்போது இந்த இடத்துல 0க்கு பதிலாக cos pi/2, pi/2 போடலாம். வேறு என்னென்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 3pi/2, 5pi/2, 7pi/2 எக்ஸட்ரா. ஓகே, அந்த வேல்யூஸ்லாம் காஸோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இதில் x 2x இருக்குது. இதுலேருந்து x கண்டுபிடிச்சோம்னா இந்த 2 வந்து இங்கே ஃபுல்லாக டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ x equal to என்ன வரும்னா pi/4, 3pi/4, 5pi/4, 7pi/4 எக்ஸட்ரா. இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம். 9pi/4, 11pi/4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பை பை ஃபோருக்கு என்ன வேல்யூன்னு பார்ப்போம். பை பை ஃபோர் 3 பை பை 4, இதே போல் 5 பை பை 4, 7 பை பை 4, 9 பை பை 4, அப்படி அடுத்தது 11 பை பை 4 அப்படி போயிட்டுருக்கும். பை பை 4னால் நமக்கு ஏற்கனவே வந்து 45 டிகிரின்னு தெரியும். பைக்கு பதிலாக 180 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்தது 3 பை பை 4 அப்படின்னு சொன்னால் 135 டிகிரி. 5 பை பை 4 அப்படின்னு சொன்னால் 225 டிகிரி. நெக்ஸ்ட்டு 7 பை பை 4 அப்படின்னா 315 டிகிரி. அண்ட் 9 பை பை 4 அப்படிங்கிறது என்னென்னா 405 டிகிரின்னு கிடைக்குது. பட் நமக்கு கொடுத்துருக்குற இன்டர்வலே என்ன இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்கன்னா 0,2 பை 0லேருந்து 360 வரைக்கும் தான் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வச்சு சூஸ் பண்ண முடியும். அப்போது இந்த 7 பை பை 4 வரைக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா 7 பை பை 4ங்கிறது 315, அதாவது 360க்கு கம்மியாக தான் கிடைக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 9 பை பை 4 வந்து என்ன வருதுன்னா 405. 405ங்கிறது கிரேட்டர் தென் 360 டிகிரி. அப்போ இதை வந்து நம்மளால் சூஸ் பண்ணவே முடியாது. அப்போது எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பை 4, 3 பை பை 4, 5 பை பை 4, 7 பை பை 4. இந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக சூஸ் பண்ண முடியும். 9 பை பை 4 போகும்போது 360 டிகிரிக்கு மேலே வந்துடும். அப்போ 7 பை பை 4ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸே வந்து நம்ம வந்து எத்தனை 4 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்குற இன்டர்வல் வந்து 0,2 பை ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் உள்ள 0,2 பைங்கிற பாயிண்ட்ஸு, அதோட இந்த 4 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியாக எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin 2x, இது வந்து கிவன் ஃபங்க்ஷன் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4க்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை செக் பண்ணலாம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4. இப்போ sin 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் sin பை பை 2, அதாவது sin 90 டிகிரி. sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு தெரியும். அப்போது எஃப் ஆஃப் பை பை 4 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் பை பை 4 கண்டுபிடிச்சாச்சா. இதே மாதிரி மற்ற 3 பாயிண்ட்ஸுக்கும் நம்ம வந்து இப்போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது எக்ஸுக்கு பதிலாக 3 பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 பை பை 4 தட் இஸ் sin 2 3 பை பை 4. இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4ம் sin 3 பை பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு சைனோட வேல்யூஸ் தெரியும் இல்லையா. சைன் வந்து sin 0 0, sin 90க்கு வந்து 1, sin 180 0, இங்கே 270க்கு -1, அதாவது 3 பை பை 2, இது பை பை 2. 3 பை பை 2 sin 3 பை பை 2 வந்து என்ன வருது -1. this is equal to -1. இது f of 3 பை பை 4. ஓகே, நெக்ஸ்ட்டு at x equal to 5 பை பை 4. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, sin 2x. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு 5 பை பை 4. இந்த 2க்கு இதுக்கு கேன்சல் ஆச்சுன்னா 2 வந்துடும். அப்போது sin 5 பை பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பை பை 2ன்னு இருக்கும்போது 1, 3 பை பை 2க்கு -1. இப்போ திரும்ப 5 பை பை 2 அதுக்கு வந்து என்ன வரும், திரும்பவும் வந்து 1 தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பை பை 2 நம்ம எப்படி எழுதலாம், sin ஆஃப் பை ப்ளஸ் 3 பை பை 2 அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா 2 பை ப்ளஸ் 3 பை 5 பை பை 2, இதை sin 5 பை பை 2-ஐ பை ப்ளஸ் 3 பை பை 2 அப்படின்னு எழுதியிருக்கும். இது என்ன ஃபார்முலானா sin ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. sin ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு மைனஸ் sin தீட்டா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்னா மைனஸ் sin 3 பை பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் sin 3 பை பை 2 வந்து ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது பாருங்கள் 3 பை பை 2 மைனஸ் sin 3 பை பை 2 வந்து -1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, இது எதோட வேல்யூ அப்படின்னா எஃப் ஆஃப் 5 பை பை 4ஓட
வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 7π/4 கண்டுபிடிக்கணும். இப்போது சைன் 2 இன்ட்டு 7π/4, 4 இன்ட்டு 5 கேன்சல் ஆச்சுன்னா 2 வந்துடும். இது இங்கே சைன் 7π/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, சேம் நம்ம போன தடவை எப்படி போட்டோமோ அதே போல் 7π/2 வந்து எப்படி எழுதலாம், π + 5π/2 அப்படின்னு எழுதலாம். 2π வந்துடும், 5π + 2π 7π ஆகிடும். இப்போ திரும்பவும் இது என்ன ஃபார்முலானா sin of 180 + θ. sin of 180 + θ வந்து நம்ம இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம், மைனஸ் sin θன்ட்டு. அப்போ இது வந்து என்ன வரும்னா மைனஸ் sin 5π/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, ஏற்கனவே sin 5π/2க்கு என்ன ஆன்சர் பாருங்கள், இங்கே இருந்தது sin 5π/2. 5π/2 அப்படின்னு சொன்னால் 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ 4 வேல்யூஸுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது மேக்ஸிமம் மினிமம் சொல்லிட்டு அந்த க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்வல் பாயிண்ட்ஸுக்கு f(x) வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். லாஸ்ட் பாயிண்ட்டு f(2π). ஏன்னா நமக்கு க்ளோஸ் இன்டர்வல் 0,2π. அப்போ f(2π) கண்டுபிடிச்சோன்னா 2 sin 2 இன்ட்டு 2π, அதாவது 2 sin 4π. ஓகே, ஸோ இது நம்ம என்ன 4π 6π என்ன பை போட்டாலும் சரி sin 180 வந்து கண்டிப்பாக என்ன தான் நமக்கு தெரியும், 0ன்னு தெரியும். sin 180 டிகிரி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் 4 5 6 என்ன போட்டாலும் சரி sin π வந்து 0ங்கிறதுனால இந்த ஃபுல் டேர்முமே நமக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் வந்து f(2π). ஸோ இப்போ நம்ம வந்து 6 பாயிண்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். அதில் 4 வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, 2 வந்து அவங்க கொடுத்துருந்தா க்ளோஸ் இன்டர்வல். இப்போ இந்த 6 பாயிண்ட்ஸில் எது வந்து பெருசாக இருக்கோ அதை வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, π/4. π/4க்கு வந்து +1 வந்திருக்கு. ஓகே, π/4க்கு +1 வந்திருக்கு. அதே போல் 3π/4க்கு -1 வந்திருக்கு. 5π/4க்கும் -1 தான் வந்திருக்கு. 7π/4க்கும் -1 வந்திருக்கு. இப்போது இந்த 6 வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது வந்து நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸு. 0க்கு 0, 2πக்கும் 0ன்னு கிடச்சிது, π/4க்கு 1, இது எக்ஸோட வேல்யூ, இது f(x)ஓட வேல்யூ. ஓகே, இப்போ இதுலேயே எது வந்து பெருசாக இருக்கோ அதுதான் வந்து அதோட அப்சல்யூட் மேக்ஸிமமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 தான். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு இங்கே 5π/4க்கு வந்து +1. இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். எந்த பாயிண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் x = π/4ல் ஒன்று மேக்ஸிமம் கிடைக்குது. அதே போல் 5π/4லேயும் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்படி தான் ஒரு க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸும் அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே f(x) கண்டுபிடிச்சி அந்த வரக்கூடிய ஆன்சரில் எது வந்து பெருசாக வருதோ அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. வரக்கூடிய ஆன்சரில் எது வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக வருதோ அதுதான் நம்மளோட மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதோட 8th கொஷின் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 9th கொஷின்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.